சிப்பாயின் ரகசிய அத்தியாயம் -2. உலக முடிவு விளையாட்டு VSEMP நகரத்தின் கடைசி மூச்சு. மறைக்கப்பட்ட ஆய்வகத்தில் சுய அழிக்கும் வரிசை ஒலித்தது. ஒரு டிஜிட்டல் கவுண்டவுன் திரையில் இடைவிடாமல் ஓட்டிக்கொண்டிருந்தது. அர்ஜுன், விக்ரம், தேவ் மற்றும் பிடிபட்ட இரட்டை அனைவரும் சிக்கியிருந்தனர். காற்று பீதியால் கனத்திருந்தது. அர்ஜுன், எப்போதும் ஒரு சிப்பாய் போல, செயலில் இறங்கினான். அவனது மனம் ஏற்கனவே தப்பிக்கும் வழிகளையும் உடனடி வெடிப்பை முடக்கும் வழிகளையும் கணக்கிட்டது. இன்ஸ்பெக்டர் தேவ் அதிர்ச்சியடைந்திருந்தாலும், தனது போலீஸ் பயிற்சியை நம்பி, உத்தரவுகளை பிறப்பித்து, ஆய்வகத்தின் வலுவூட்டப்பட்ட அமைப்பில் உள்ள பாதிப்புகளைத் தேடினார். விக்ரம், போர் அனுபவம் இல்லாதிருந்தாலும், ஆச்சரியப்படும் விதமாக வளமானவனாக நிரூபித்தான். கார்ப்பரேஷன் பற்றிய தனது முந்தைய ஆராய்ச்சியின் விவரங்களை நினைவுகூர்ந்து, மறைக்கப்பட்ட பேனல்களையும் மாற்று அணுக்கல் புள்ளிகளையும் அடையாளம் கண்டான். பிடிபட்ட இரட்டை, அவளது குரல் நடுங்கியிருந்தாலும் உறுதியுடன், முக்கிய தகவல்களைப் பகிர்ந்து கொண்டாள். ஆய்வகத்தின் அமைப்பு, பாதுகாப்பு நெறிமுறைகள் மற்றும் கார்ப்பரேஷனின் திகிலூட்டும் இறுதி இலக்கு, ஆயுதமயமாக்கப்பட்ட குளோன்கள். அவளது வார்த்தைகள் கார்ப்பரேஷன் தலைவருக்கும் அர்ஜுனுக்கும் இடையே ஒரு ஆழமான, அமைதியற்ற தொடர்பையும் வெளிப்படுத்தின. அர்ஜுன் திடீரென்று ஒரு முழு, தெளிவான ஃபிளாஷ்பேக்கினால் மூழ்கடிக்கப்படுகிறான். அவன் இளையவனாக, இராணுவ சீருடையில், ஒரு இரகசிய சோதனையின் ஒரு பகுதியாக இருக்கிறான். மரபணு மாற்றத்தின் ஆரம்ப கட்டங்களையும், முதல் குளோன்களின் நெறிமுறையற்ற உருவாக்கத்தையும், கார்ப்பரேஷன் தலைவரின் தெளிவான முகத்தையும், அப்போது ஒரு முன்னணி விஞ்ஞானியாக இருந்ததையும் அவன் காண்கிறான். ஒரு குத்து போல ஒரு உணர்வு அவனைத் தாக்கியது. அவனது சொந்த சக்திகள், அவனது தனிப்பட்ட திறன்கள், அவர்களின் சோதனைகளின் நேரடி விளைவு. இன்னும் சில நிமிடங்களே எஞ்சியிருக்க, அர்ஜுன் தனது தற்போதைய தினசரி சக்தியை, ஒருவேளை அதிவேக வலிமை மற்றும் மேம்படுத்தப்பட்ட சுறுசுறுப்புடன் இணைந்து, பாதுகாப்பு அமைப்புகளை கிழித்து, அவசர திசைதிருப்பல்களை உருவாக்க பயன்படுத்துகிறான். தேவ் மற்றும் விக்ரம் ஒரு வெறித்தனமான இணையாக வேலை செய்கிறார்கள். இடிந்து விழும் கட்டமைப்பை கடந்து செல்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒருவரையொருவர் சார்ந்துள்ளது. அர்ஜுன் இறுதியாக கார்ப்பரேஷன் தலைவரை எதிர்கொள்கிறான். அவர் ஆச்சரியப்படும் விதமாக, அவர்களுக்காக காத்திருக்கிறார். அர்ஜுனுக்கு எதிராக தலைவர் கண்களில் ஒரு தனிப்பட்ட பழிவாங்கும் உணர்வுடன் எரிகிறது. அவர்களின் பெரிய திட்டத்தில் அர்ஜுனின் சக்திகள் ஒரு எதிர்பாராத தவறு என்று வெளிப்படுத்துகிறார். அதை அவர்கள் இரட்டையர்களுடன் செம்மைப்படுத்த முயன்றனர். ஆய்வகம் முணுமுணுக்கிறது. சுய அழிவின் சக்தியால் நடுங்குகிறது. ஒரு குழப்பமான, இறுதி உந்துதலில், அர்ஜுன், தேவ், விக்ரம் மற்றும் இரட்டை வெளியேறுகிறார்கள். அதே நேரத்தில் முழு வசதியும் ஒரு பாரிய வெடிப்பில் வெடிக்கிறது. ஆனால் கனவு இன்னும் முடிவடையவில்லை. தூசி அடங்கி, நாயகர்கள் மூச்சுவிட, கார்ப்பரேஷன் தலைவர் இடிபாடுகளிலிருந்து வெளிவருகிறார். குறிப்பிடத்தக்க வகையில் சேதமடையாமல். ஒரு திகிலூட்டும் புன்னகையுடன், அவர்கள் ஒரு ரிமோட் சிக்னலை செயல்படுத்துகிறார்கள். நகரம் முழுவதும், மறைக்கப்பட்ட, வெளியிடப்படாத இடங்களில், மற்ற ஆய்வகங்கள் செயல்படத் தொடங்குகின்றன. செயலற்ற குளோன்களின் ஒரு படையை வெளிப்படுத்துகின்றன. வெடித்த ஆய்வகத்திலிருந்து வந்த தூசி இன்னும் முழுமையாக அடங்கவில்லை. ஆனால் அர்ஜுன், விக்ரம் மற்றும் தேவை கழுவும் குளிர் இரவு காற்றை விட மிகவும் குளிராக இருந்தது. கார்ப்பரேஷன் தலைவரின் திகிலூட்டும் வெளிப்பாடு, செயல்படுத்தப்பட்ட ஆய்வகங்களின் ஒரு வலையமைப்பு மற்றும் ஒரு செயலற்ற குளோன் படை, அவர்களுக்குள் ஒரு திகிலை ஏற்படுத்துகிறது. உடனடி எதிர்வினை திகில் மற்றும் ஒரு அவசர நடவடிக்கைக்கான தேவை ஆகியவற்றின் கலவையாகும். இரட்டை, இன்னும் பலவீனமாக இருந்தாலும் உறுதியுடன், தலைவரின் கூற்றை உறுதிப்படுத்துகிறார். கடுமையான யதார்த்தத்தை சேர்க்கிறார். தேவ், தனது ஆரம்ப அதிர்ச்சியிலும், இயல்புக்கு அப்பாற்பட்ட விஷயத்திலும், தனது அமைதியை மீட்டெடுப்பவர். அவர் உடனடியாக SP ராகவை அழைக்கிறார். குளோன்கள் மற்றும் ஒரு பெரிய சதித்திட்டம் பற்றிய நம்பமுடியாத உண்மையை தெரிவிக்க முயற்சிக்கிறார். ராகவ், இருப்பினும், புரிந்துகொள்ளக்கூடிய வகையில் சந்தேகப்படுகிறார். உறுதியான ஆதாரங்களை கோருகிறார். இது தேவ் மீது ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. என்ன நடக்கிறது என்பதை புரிந்துகொள்வது மட்டுமல்லாமல், அதை நிரூபிக்கவும் வேண்டும். அர்ஜுன், கார்ப்பரேஷன் திட்டத்தின் முழு நோக்கத்திலிருந்தும் தனது சொந்த கடந்தகால ஈடுபாட்டிலிருந்தும் தனது மனம் தள்ளாடியது. ஒரு ஆழ்ந்த பொறுப்புணர்வை உணர்கிறார்.
அவனது தற்போதைய தினசரி சக்தி, ஒருவேளை முன்கூட்டிய பார்வை அல்லது மேம்படுத்தப்பட்ட பகுப்பாய்வு செயலாக்கம், செயல்படுகிறது. இது கார்ப்பரேஷனின் அடுத்த நகர்வுகளை விரைவாக ஒன்றிணைக்க அனுமதிக்கிறது. குளோன்களை செயல்படுத்துவதற்கும் பயன்படுத்துவதற்கும் அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்பதை அவன் உணர்கிறான், சாத்தியமான மூலோபாய இடங்களையோ அல்லது தனிநபர்களையோ குறிவைத்து. விக்ரம், தனது ஆழத்திற்கு அப்பால் இருந்தாலும், தீவிரமாக உறுதியாக இருக்கிறான். திவ்யாவை கண்டுபிடிப்பதற்கான அவனது தனிப்பட்ட தேடல் இப்போது நகரத்திற்கான ஒரு சண்டையாக மாறியுள்ளது. அவர் தனது தொழில்நுட்ப திறன்களையும் கார்ப்பரேஷனின் பொது பரிவர்த்தனைகள் பற்றிய அறிவையும் பயன்படுத்தி இந்த மற்ற ஆய்வகங்களை வைத்திருக்கக்கூடிய சாத்தியமான இலக்குகளையோ அல்லது வசதிகளையோ அடையாளம் காண்கிறார். கார்ப்பரேஷன் தலைவர், தனது பெரிய அறிவிப்பை வெளியிட்ட பிறகு, குளோன்களின் முதல் அலையை செயல்படுத்தத் தொடங்குகிறார். இவை முழுமையாக வளர்ந்த, சிந்திக்கக்கூடிய உயிரினங்கள் அல்ல, மாறாக குறிப்பிட்ட பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட வெற்று பலகை வீரர்கள். அவர்களின் ஆரம்ப இலக்குகள் முக்கியமான உள்கட்டமைப்பு புள்ளிகள், மின்கட்டங்கள், தகவல் தொடர்பு மையங்கள் மற்றும் போக்குவரத்து நெட்வொர்க்குகள், நகரத்தை முடக்கி பரவலான குழப்பத்தை உருவாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. அர்ஜுன், தேவ் மற்றும் விக்ரம், இப்போது வெளிப்படுத்தப்பட்ட திவ்யாவுடன், உருவமல்ல, அசல், ஒரு தற்காலிக குழுவாக மாறுகிறார்கள். திவ்யா, தனது சிறைப்பிடிப்பு மற்றும் குளோன்களின் வெளிப்பாட்டால் அதிர்ச்சியடைந்தாலும், ஆரம்பத்தில் தயங்குகிறார். ஆனால் கார்ப்பரேஷனை நிறுத்துவதற்கான அவளது அவசரம், மற்றும் அவளது இரட்டையை காப்பாற்றுவது, அவர்களுக்கு உதவ அவளை தூண்டுகிறது. அவளுக்கு கார்ப்பரேஷனின் உள் அமைப்பு மற்றும் முக்கிய பணியாளர்கள் பற்றிய உள் அறிவு உள்ளது. செயல்படுத்தப்பட்ட குளோன்களுடன் அவர்களின் முதல் உண்மையான சந்திப்பு திகிலூட்டுகிறது. இந்த உயிரினங்கள் வலிமையானவை, வேகமானவை, மற்றும் வலியை உணருவதில்லை. அர்ஜுன் தனது சக்திகளைப் பயன்படுத்தி அவர்களைத் தடுத்து நிறுத்துகிறான். தேவ் ஒரு குழப்பமடைந்த போலீஸ் படையுடன் ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறார், மற்றும் விக்ரம் அவர்களின் நிரலாக்கத்திலோ அல்லது கட்டுப்பாட்டிலோ உள்ள பலவீனங்களைத் தேடுகிறார். இந்த நேரத்திற்கு எதிரான ஒரு அவசர போட்டியுடன் முடிவடைகிறது. அர்ஜுன் குளோன் படையின் செயல்படுத்தல் மையங்களில் ஒன்றின் இருப்பிடத்தை கண்டறிகிறான். குளோன் படையின் முழு சக்தி நகரத்தின் மீது வெளிவருவதற்கு முன்பு அவர்கள் அதை ஊடுருவி செயல்முறையை சீர்குலைக்க முயற்சிக்க வேண்டும். நகரம் ஒரு வெடிமருந்து கிடங்கு. குழப்பத்தை புரிந்துகொள்ள இன்னும் போராடும் செய்தி அறிக்கைகள், உள்கட்டமைப்பு மீதான ஒருங்கிணைந்த தாக்குதல்களின் காட்சிகளைக் காட்டுகின்றன. அவை வினோதமான அமைதியான, ஒரே மாதிரியான உருவங்களால் நடத்தப்படுகின்றன. அர்ஜுன், தேவ், விக்ரம் மற்றும் திவ்யா காலத்திற்கு எதிராக ஓடுகிறார்கள், அவர்களின் முகங்கள் கடுமையானவை. அர்ஜுனின் தற்போதைய தினசரி சக்தி, மேம்படுத்தப்பட்ட பார்வை, நுட்பமான ஆற்றல் கையொப்பங்கள் அல்லது பலவீனங்களை பார்க்க அனுமதிக்கும் முக்கிய குளோன் செயல்படுத்தல் மையத்தை கண்டறிய அவர்களுக்கு ஒரு நன்மையை அளிக்கிறது. திவ்யா, அசல், கார்ப்பரேஷனின் உள் அமைப்பு மற்றும் இரகசிய பாதைகள் பற்றிய அவளது நெருங்கிய அறிவுடன் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். தேவ், இப்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அச்சுறுத்தலை முழுமையாக நம்பியிருந்தாலும், அதிகாரப்பூர்வ படைகளை திரட்ட முயற்சிக்கிறார். ஆனால் குளோன் தாக்குதல்களின் வேகமும் ஒருங்கிணைந்த தன்மையும் ஏற்கனவே நீண்ட போலீஸ் மற்றும் அவசர சேவைகளை மூழ்கடிக்கின்றன. எஸ்.பி. ராகவ், அதிகரித்து வரும் நெருக்கடியை நேரடியாகக் கண்டறிந்து, தேவின் நம்பமுடியாத கூற்றுகளை நம்பத் தொடங்குகிறார். அவர்களின் இலக்கு ஒரு பெரிய, வெளிப்படையாக கைவிடப்பட்ட கார்ப்பரேட் ஆராய்ச்சி வசதி நகரின் புறநகரில், நெக்சஸ் பாயிண்ட், அங்கு பெரும்பாலான குளோன்கள் செயல்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்றன. அவர்கள் நெருங்கும் போது, காற்று ஒரு இயற்கைக்கு மாறான ஆற்றலுடன் மின்சாரம் பாய்கிறது. நெக்சஸ் பாயிண்டிற்குள், அவர்கள் குளோன்களை வரிசையாகப் பார்ப்பது மட்டுமல்லாமல், ஒரு அதிநவீன மைய கட்டுப்பாட்டு அறையையும் காண்கிறார்கள். இங்கு, கார்ப்பரேஷன் தலைவர், ஒரு சிறிய விசுவாசமான விஞ்ஞானிகள் குழுவின் உதவியுடன், பரவலான தாக்குதல்களை இசைக்குழு அமைக்கவும் செய்கிறார். தலைவர் தனது உந்துதலை வெளிப்படுத்துகிறார். சமூக சுத்திகரிப்பின் ஒரு சிதைந்த வடிவம், குளோன்கள் மனித குலத்தின் ஒரு சிறந்த, மிகவும் கட்டுப்படுத்தக்கூடிய வடிவத்தை குறிக்கின்றன என்று நம்புகிறார். அர்ஜுனின் கடந்த காலத்துடன், அசல் சோதனையில் அவனது பங்கேற்புக்கு அப்பால், ஒரு ஆழமான, தனிப்பட்ட தொடர்பையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒரு பதட்டமான மற்றும் மிருகத்தனமான சண்டை வெடிக்கிறது. அர்ஜுன், தனது தனிப்பட்ட சக்திகளைப் பயன்படுத்தி,
ஒரு தனி மனித படையாக மாறி குளோன்களை செயலிழக்கச் செய்து பாதுகாப்புகளை உடைக்கிறான். தேவ் தனது போலீஸ் தந்திரோபாயங்களை நம்பி இப்போது அர்ஜுனை முழுமையாக நம்பி மூலோபாய திசைதிருப்பல்களை உருவாக்கி விக்ரம் மற்றும் திவ்யாவை பாதுகாக்கிறார். விக்ரம் தனது ஆராய்ச்சியை நினைவுபடுத்தி குளோன் செயல்படுத்தும் செயல்முறையை சீர்குலைக்க குறிப்பிட்ட கட்டுப்பாட்டு பலகைகளையும் தரவு மையங்களையும் குறிவைக்கிறார். திவ்யா தனது அறிவைப் பயன்படுத்தி சிக்கலான வசதிகளை கடந்து செல்லவும் கார்ப்பரேஷன் நெட்வொர்க்கில் முக்கியமான பலவீனங்களை அடையாளம் காணவும் அவர்களுக்கு உதவுகிறார். குழப்பத்தின் போது திவ்யா தனது குளோன் இரட்டையை நேருக்கு நேர் சந்திக்கிறார். அவர் ஏற்கனவே ஓரளவு செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் இன்னும் உணர்வுகளின் துணுக்குகளை தக்க வைத்துக் கொள்கிறார். திவ்யா அவளை அடைய முயற்சிக்கும்போது அவர்களின் பகிரப்பட்ட மனிதநேயத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறாள். அதே நேரத்தில் கார்ப்பரேஷன் தலைவர் குளோனின் முழுமையான மாற்றத்தை கட்டாயப்படுத்த முயற்சிக்கிறார். அர்ஜுன் கார்ப்பரேஷன் தலைவரை எதிர்கொள்கிறார். சிப்பாயின் ரகசிய அத்தியாயம் -3 தொடரும்.